Mercury channel viewers எல்லாருக்கும் வணக்கம். நான் டீனா. இன்னைக்கு என் கூட இருக்க கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா, அவங்க வந்து மலேசியால இருந்து வந்து இந்தியன் கல்ச்சரை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. I can hear the music now from the massive speaker. Madhurada. Hi, I'm Nandini, so I'm doing a challenge. KL to London 60 days. So far I've visited Sri Lanka and now I'm in India. This journey ends 28th of August at the GMT line in London. வணக்கம். ஹாய் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இப்பதான் ஃபுட் பாய்சனிங் வந்து நல்லா போயிட்டு இருக்குது. Oh, you're not well. I was not well. So பாண்டிச்சேரியில இருக்கும்போது got really ill. ஹாஸ்பிட்டல் போய் இப்ப சென்னை வந்து மேபி சென்னை healed me. ஓகே உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க யாரு, எங்க இருந்து லைக் எங்க பிறந்தீங்க? Okay, so என் பேரு நந்தினிbalakrish. So born and bred in Malaysia. I'm a journalist, I'm a writer, video producer. அங்க வந்து racial issues நிறைய. இங்க காஸ்ட் சிஸ்டம் இருக்குல்ல, racial issues-உம் இருக்கு ஐ திங்க் இந்தியால. அங்க வந்து more like racial issues and அந்த மாதிரி discrimination. ஸோ என் வேலை மோஸ்ட்லி அதை பற்றி பேசுறது வீடியோஸில் அதை பற்றி ஸோ டிஸ்கஸிங் தோஸ் இஷ்யூஸ் அண்ட் ஹோப்பிங் த டிஸ்கிரிமினேஷன் ஸ்டாப்ஸ். ரேஷியல் இஷ்யூஸ்னா என்னன்னு அதை பற்றி சொல்ல முடியுமா? பிகாஸ் எங்களுக்கு ஐடியா இல்லை அதனால. ஸோ மலேசியாவில் ஆகப்பெரிய பாப்புலேஷன் வுட் பி மலேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒரு 60%, அப்புறம் ஒரு 20% சைனீஸ் அண்ட் தென் நேட்டிவ் கம்யூனிட்டி இருக்காங்க மலேசியாலே. அதுதான் பீப்புள் ஆஃப் த லேண்ட். அவங்க தான் நாங்கள்லாம் வர்றதுக்கு முன்னால் ஏன்னா அந்த பிரிட்டிஷ், பிகாஸ் எங்களோட ancestors இங்கேருந்து தானே வந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கும்போது அங்கே தனா மலாயுன்னு சொல்லுவாங்க. பிஃபோர் மலேசியா அதான் பேரு முந்தி இந்த 1800s. ஸோ நாங்கள் அப்படி வர்றதுக்கு முன்னால் அங்கே அந்த பீப்புள் ஆஃப் த லேண்ட் அவங்க ஒரு 14%. கடைசியாக ஆக குட்டி அது அந்த இந்தியன்ஸ். ஸோ நிறையா பேர் வந்தது இந்த 1800s, ஏர்லி 1900s ரப்பர் டேப்பர்ஸ், அந்த ரப்பர் பிளான்டேஷன்ஸில் வேலை செய்ய ரொம்ப டிஸ்கிரிமினேஷன். அது இன்டென்ஷர்ட் லேபரர்ஸ்னு சொல்லுவாங்க, ஆனால் அது ஸ்லேவரி பேசிக்லி. அப்படி தான் வந்து எல்லாம் கஷ்டப்பட்டு இப்போ கடைசியில் ரொம்ப குறைவு அங்கே இருக்கிற இந்தியன்ஸ். நிறைய பேர் போயிட்டாங்க. ஏன்னா எப்படி சொல்கிறது, மலேசியா இஸ் அ வண்டர்ஃபுல் கண்ட்ரி. நான் இல்லைன்னு சொல்லலை. ஐ திங்க் ஐ எம் ஹூ ஐ ஆம் அண்ட் மை ஐடென்டிட்டி இஸ் அ மலேசியன். பியூட்டிஃபுல் பீப்புள், பியூட்டிஃபுல் கண்ட்ரி. பட் லைக் மோஸ்ட் கண்ட்ரீஸ் we can afford to do something better. ஸோ அந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இப்போமே இருக்கும். மெரிட்டோக்ரஸி இருக்குது, பட் கொஞ்சம் குறைவு. நீங்க வந்து எதனால இந்தியாவுக்கு வரணும், இந்தியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சீங்க? ஓகே, ஸோ த ரீசன் வை இப்போ திஸ் ட்ரிப் I've been to India before. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கோம் இஸ் பிகாஸ் ஐம் டூயிங் திஸ் ஒரு சேலஞ்ச், ஒரு ட்ரிப் மாதிரி, ஒரு ஜேர்னி. ஸோ கேஎல்லேருந்து லண்டனுக்கு 60 days. அந்த 60 daysல எவ்ரிடே டெய்லி பட்ஜெட் இஸ் $40. அண்ட் அந்த பட்ஜெட் மே சவுண்ட் அ லாட். ஸோ முதல்ல we started in Sri Lanka. And the reason for it is to trace the colonial route. So, okay, colonialism அந்த சொல்லும் போது, colonizers சொல்லும் போது இந்தியாவில் ரொம்ப நாள் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுத்தி they were here, right? And then in 1947 you got your independence, and then in 1957 we got our independence. But அந்த colonization சொல்லும் போது Britain only, the British government only colonizes இல்லை, நிறையா இருக்காங்க. The French are colonizers. The Spaniards are colonizers. There are colonizers within our own countries. It's oppression, right? So அதனால அதை ட்ரேஸ் பண்ணணும். இது ஹிஸ்ட்ரி லெசன் இல்லை. ஸோ என் வேலை வந்து பேக் அட் ஹோம் நிறையா ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறது. பட் திஸ் ஜேர்னி, இந்த 60-day journey is not a history lesson. It's more like I want to meet people. I want to have conversations. அந்த பூ வைக்கிறாங்களே அந்த அக்கா, அவங்ககிட்ட பேசணும், அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கணும், அந்த மாதிரி கான்வர்சேஷன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப், ஏன்னா சில பேர் நினைப்பாங்க ஓ காலனைசேஷன் அந்த மாதிரி பேசும்போது அது பெரிய ஃபேக்ட்ஸு, என்ன வருஷம் இது நடந்தது, அதெல்லாம் ஆன்லைனில் இருக்குல்ல, படிச்சுக்கலாம். பட் ஹவ் ஆர் பீப்புள் நவ், ஹவ் ஆர் பீப்புள் நவ் இன் கண்ட்ரீஸ் தட் வர் ஃபார்மலி காலனைஸ்ட் இஸ் வாட் ஐ திங்க் ஐ வாண்ட் டு டிஸ்கவர். ஸோ அதில் ஆஃப்கோர்ஸ் இந்தியாவுக்கு வந்தே ஆகணும், பிகாஸ் இந்தியா வாஸ் காலனைஸ்ட் ஃபார் சென்ச்சுரிஸ் and is still paying the price, which is horrendous, right? So a lot of countries are still paying the price of colonization. And I want to see how people are in India today. Are they okay? Are they not okay? Yeah, so, and also, of course, my roots. This is where my roots are from. I mean, clearly I'm Tamil. Yeah.
மதுரையில எப்படி இருந்தாங்க? மதுரையில நீங்க மறக்க முடியாத லைக் சந்திச்ச ஒரு பீப்புள்ல மறக்க முடியாத பீப்புள் யாரு? ஓகே, ஸோ ஒரு நாள் நடந்துட்டே இருந்தோம். எங்க மதுரையில we spent a week. நடந்துட்டு இருந்தா அந்த ஏரியால ஒரு a few kids were saying ஹாய்னு சொன்னாங்க. ஏன்னா வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். நாங்களும் போய் ஹாய்னு சொன்னோம். ஹாய்னு சொல்லிட்டு அந்த 2 அக்கா இருந்தாங்க. they all அவங்க ஒரு பெரிய ஃபேமிலி. I think 2 sisters and all their children, like எல்லாம் really small இருந்து like teenagers வரைக்கும். சொன்னாங்க, ஓ நாளைக்கு எங்க கோயில்ல முன்னால திருவிழா இருக்கு, நீங்க வந்தே ஆகணும், காலையில வாங்க இங்க வீட்டுக்கு, இங்க மீட் பண்ணுங்க. அப்புறம் அந்த ரிவர் வைகை ரிவர்ல இருந்து அவங்க அந்த பால் குடம் எடுத்துட்டு திரும்பி கோயில் பக்கம் வருவாங்க, நீங்க இங்க வாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் ஓகே, எனக்கும் திருவிழா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. மலேசியாலே திருவிழா எல்லாம் இருக்குது, கோயில் நிறைய இருக்கு, திருவிழா எல்லாம் இருக்குது. ஆனா நான் திருவிழா போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் சொன்னேன் ஓகே I'll goன்னு. காலையில 7 மணிக்கு we walked. அவங்க எல்லாம் ஆட்டோல, அவங்க ஹஸ்பண்ட் ஐ திங்க் ஆட்டோ டிரைவர். ஸோ அந்த whole அது ஒரு 20 பேர் I think ஆட்டோல squeezed all the children. They said come and join us. They were so lovely. They took us and all was squeezed like sardine on the canla madri and then talking and then adala we put it. If you're interested, I really think like I don't know, I enjoyed it so much. அந்த கொட்டு அப்புறம் மேளம் நாதஸ்வரம் அந்த மியூசிக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த அண்ணன், அந்த அழிக்கிற அந்த அங்கிள், அந்த அண்ணன் அவங்க வேற ஒரு ரொம்ப பெர்ஃபார்மர் மாதிரி, கேமரா எடுத்தோன்னே அவங்க அப்படியே ஒரு லைக் அழகா சொல்லி செய்வாங்க. அது ஒரு ஹோல் இட்ஸ் லைக் அ வைப். that was my favorite thing actually, the music was wonderful. மோஸ்ட் தமிழ்ஸ் மலேசியாவில் உள்ளவங்க தமிழ் பேசுவாங்க. அது நான் நினைக்கிறேன், நான் மதுரையில் போனோன்னு நிறைய பேர் கேட்டாங்க, தமிழ் பேசுவீங்களா, மலேசியாவில் தமிழ் பேசுவாங்களான்னு. ரொம்ப என்ஜாய் பண்றீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுது இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்றீங்க. ஓகே, எது உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு? As I always say, it's the people. I think the people of India are like what like excite you about coming here, and the warmth and the லைக் நேற்று பீச் பக்கம் போனோம். அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கினா அவங்க தலையில பூ வச்சு கொடுப்பாங்க. மலேசியாலலாம் நடக்க போறது இல்லை. நீங்க அண்ணன்ட்ட போய் பூ வாங்கினா அவங்க சொல்ல மாட்டாங்க நான் வச்சு கொடுப்பேன்லாம். அவங்க இந்தாங்க பூ, இந்தாங்க காசு, அவ்வளவுதான். இங்க வந்து அவங்க பணத்தை வாங்கிட்டு பூயும் வச்சு கொடுப்பாங்க. இட்ஸ் லைக் தட் வார்ம். இப்போ ஆடி மாசமா, அதனால திருவிழா அங்கேயும் இருந்தது. ஸோ நடந்து லிட்ரலி திரும்பி அவங்க நாங்க ராத்திரி வந்து சேர்ந்துட்டு ஒரு நடந்துட்டு இருந்தோம் ரோட்ல, அந்த ரதம் வந்துட்டு இருந்தது. தென் அங்க இருக்கிற எல்லா அண்ணனும் நிறுத்தி அவங்க லைக் அந்த பிரசாதம் கொடுத்து and then ஹாய்னு சொல்லி எல்லாம் like it's nice. I think எங்க போனாலும் I don't think I can pick a favorite. I think there are nice lovely people everywhere. இங்க இருக்க கல்ச்சருக்கும் உங்க ஹோம் டவுன் கல்ச்சருக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? இங்க என்ன பிடிச்சிச்சு உங்களுக்கு ரொம்ப? இங்க இன்னும் கொஞ்சம் ஆனஸ்டா லைக் ரொம்ப நேச்சுரலா கேண்டிடா பேசுறாங்க. இங்க லைக் அவங்க ஏன்னா ஐ திங்க் எங்க ஊர்ல வந்து கொஞ்சம் பயந்து எல்லாரும் பேசுவோம். லைக் எல்லாத்தையும் அப்படி சொல்லிட மாட்டோம்ல, பிகாஸ் யூஆர் லைக் ஓ யாரையும் ஒஃபெண்ட் பண்ணக்கூடாதோ, இருக்கோ கோவம் வந்துடுமோ, அந்த மாதிரின்னு பேசுவோம். அது ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர். இங்க வந்து எது தோணுதோ அதை சொல்லிட்டே போயிட்டே இருக்காங்க. அந்த ஃப்ரீடம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா மலேசியால கொஞ்சம் பயந்து தான் இருக்கணும், எல்லாத்தையும் சொல்ல முடியாது, அப்புறம் சண்டை தான் வரும். இந்தியாவில் ஐ திங்க் யூ கைஸ் ஆர் மோர் சில். Like, or maybe just you speak your mind a bit more. இது தோணுதா அது சொல்றீங்க, which I like. உங்க டாட்டூஸ்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரி சொல்லுங்களேன். இது just Indian sort of like அந்த lotus flower இதெல்லாம் இது Indian. This is more significant for me. So இது செஞ்சது ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட். அவங்க பெங்களூர்ல இருந்து அவங்க மலேசியால கொஞ்ச நாள் இருந்தாங்க. அது கோலம் is quite significant because என் பாட்டி had the kolam tattoo on her arms. Okay. And I suppose kolam I think is such a big part of like Tamil culture. வீட்ல போடுறது, and it's like an integral thing. So அது அந்த significance. Other than that I think I just like tattoos. Okay. இப்போ நீங்க மலேசியால born and brought upனால அங்க இருக்க பீப்புள் வந்து உங்களை வந்து லைக் டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்த்ததுலாம் உண்டா? ரொம்ப நிறையா. அங்க ஆன் டாப் ஆஃப் ரேஸ் கலர் ரொம்ப பார்ப்பாங்க. ஐ திங்க் இந்தியாவுக்கு ரொம்ப ஃபெமிலியரான இஷ்யூ கலர். இது என்ன ஆக ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஸ்கின் ஒயிட்டனிங் இண்டஸ்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட், ரைட்? இந்தியாவில் எங்கே போனாலும் ஏதாவது ஒயிட்டனிங் க்ரீம் இருந்துக்கிட்டே இருக்குது. மலேசியாவிலும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம மாதிரி கலரில் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அங்கே அந்த கண்ட்ரியில். So from opportunities to how people treat you, like ஒரு கடைக்குள்ள போனா சேல்ஸ் பீப்புள் பின்னாலே வருவாங்க. நீங்க ஏதாவது திருடிடுவீங்களான்னு பயத்துல. எஸ், அந்த மாதிரி ஒரு நிறைய நம்ம கலர்ல இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த கண்ட்ரியில. அதான் உண்மை. ஆக்சுவலி நான் அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன் வீடியோஸ்ல. அது எனக்கு பிடிக்கல கொஞ்சம் கூட. ஸோ ஐ வாண்ட் தட் டு சேஞ்ச். ஐ திங்க் மலேசியா நீட்ஸ் டு சேஞ்ச். அதே மாதிரி ஐ ஹோப்பிங் இந்தியா சேஞ்சஸ். பிகாஸ் ஒரு பார்ட்டி பார்த்தேன் பாண்டியில் இருக்கும்போது.
அவங்களுக்கு ரொம்ப வயசு, ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு 88 வயசாவது இருக்கும். அவங்க முதல்ல என்கிட்ட சொன்னது, கருப்பா இருக்கியே கஷ்டமா இல்லையான்னு. ஏன்னா அவங்க சொன்னாங்க வெள்ளையா இருந்தா அழகா இருக்குமேன்னு சொன்னாங்க என்கிட்ட. நானும் யோசிச்சேன், இட்ஸ் நாட், யூ நாட் angry at her, you know, she's a grandma, she's not saying it to harm me, but அதுதான் இங்க மைண்ட் செட், ரைட்? உங்க படத்துல பார்த்தா உங்க ஹீரோஸ் எல்லாம் ஒரு கலர்ல இருப்பாங்க, ஆனா உங்க ஹீரோயின்ஸ் எல்லாம் இன்னொரு கலர்ல இருப்பாங்க. So clearly that's a problem in this country. So it is my country. I'm not just saying it's India. I think it's a problem in a lot of places. So yeah. இங்க இருந்து அடுத்த கண்ட்ரி எது? அடுத்த country Turkey. Turkey. Oh, Turkey. okay, okay. So I think it's quite a hot destination for Indians. Indians like Turkey. நீங்க போயிருக்கீங்களா? இல்லையே. அது ஒரு இஸ்தான்புல், ஐ திங்க் நிறைய இந்தியன்ஸ்க்கு மலேசியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஏன்னா அந்த சாப்பாடு அந்த ரொம்ப இட்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ நான் போனதில்லை டர்க்கிக்கு. ஸோ இட்ஸ் குவைட் எக்ஸைட்டிங் ஃபார் மீ. அண்ட் ஐ சப்போஸ் தென் த ஜர்னி கண்டினியூஸ் அண்ட் டர்க்கி வில் பி அவர் லாஸ்ட் ஃப்ளைட். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளைட் எடுக்க முடியாது. We have to make sure, அதான் part of the challenge of the journey. So டர்க்கிலேருந்து லண்டனுக்கு போய் சேரணும், ஃப்ளைட் எடுக்கக்கூடாது. ஸோ ferries, buses. Yeah, so that will be, we have to figure it out through Europe to get to London. It's quite a long way. London இங்க இருக்கு, டர்க்கி இங்க இருக்கு, எப்படியாவது போய் சேரணும். 30 days இருக்கு. ஓகே. Yeah. இங்க இருந்து கிளம்புறீங்கல்ல, என்னென்னலாம் கஷ்டமா இருக்கு நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே? I'll miss, you know what I'll miss the most? Every few centimeters நடந்தா there's an akka selling மல்லிகைப்பூ. I think I'll miss that. மலேசியா மல்லிகைப்பூ கிடைக்க ரொம்ப கஷ்டம். இங்க வந்து every கொஞ்சம் நடந்தா fresh அந்த வாசம். I think I'll miss that scent, the scent of the jasmine flowers, the Indian jasmine flowers. I'll really miss it. Like I think every day except for today I was rushing. Every day I'll make sure I'll buy like the flowers because it really is one of my favorite things. I'll miss that I'll miss the people, how friendly they can be. I'll obviously miss the food. Yeah. இப்போ உங்களுக்கு வந்து மேரேஜ்லாம் நடக்கும்ல, அது வந்து இந்தியன் ட்ரெடிஷனில் நடக்கணும் அந்த மாதிரிலாம் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்க? இப்போதைக்கு அந்த ஒரு பிளான்லாம் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு நான் வேலையை செஞ்சு இப்போதைக்கு இந்த ஜேர்னி முடிக்கணும், லண்டனுக்கு போய் சேரணும், வேலை நிறையா இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது. இன்னும் நீங்கள் நிறைய கண்ட்ரிஸ் போய் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அண்ட் உங்களை மாதிரி இன்டென்ஷன் உள்ளவங்க ரொம்ப கம்மி பேர் தான் இங்கே. தேங்க்யூ ஸோ மச் இந்தியாவுக்கு வந்து எங்களெல்லாம் வந்து நாங்கள் நல்லா இருக்குமான்னு பார்த்துக்கிறதுக்கு. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, இன்னும் நல்லா இருந்தால் எல்லாருக்கும் நல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.